ஏக்கா பிரேமலதா அக்கா உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து பாருங்களேன். பிரேமலதா அக்கா கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? டேய் எங்கள் அம்மாவில் உனக்கு ஃபஸ்ட்டு சூடு சொரணை இருக்காடா? இல்லை தற்குறி நாயா? உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருன்னு தெரியுமாடா? தலைவன்கிட்ட போய் கேளு, அப்போ தெரியும். தலைவன் இன்னைக்கு சிஎம்மாக இருக்கான் அப்படின்னா அதுக்கு வந்து விதை போட்டது எங்கள் தலைவன் கேப்டன். அவனுடைய மனைவி ஃபஸ்ட்டு நாக்கு அறுத்துருவோம். சரியா? தேமுதிகலாம் இங்கே மாட்டிடாத, நாக்கு அறுத்துருவோம். திரும்ப ஒருமையில் பேசிகிட்டு இருக்கா பரதேசி நாயா. ஏன்னா தற்குறி நாயா, அரசியல் தெரியாத தற்குறி நாயா. எவ்வளோ பெரிய அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் ஒரு தவறு செஞ்சாங்கன்னா சுட்டி காட்டணும். அது பேர் கருத்து சுதந்திரம். ஓகேவா? இன்றைக்கி சோஷியல் மீடியா ரொம்ப வீக்கில் இருக்கும்போது யார் வேணால் இங்கே கருத்து தெரிவிக்கலாம். சரியா? அப்போ எவனுமே உன் ஆட்சியில் வந்து கருத்து தெரிவிக்கக்கூடாது. ஒருவேளை கருத்து தெரிவிச்சா தூக்கி நான் உள்ளே போட்டு ரிமாண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்களாம் என்னடா மயிராட்சி பண்ணுறீங்க? அப்போ கேள்வி கேட்குறவனுக்கு உங்களுக்கு சரியாக பதில் சொல்லி புரிய வைக்க முடியல இல்லை? நீ வந்து அதை விடு. ஏன்னா தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவளிதான் அப்படிங்கிற மாதிரி நீ தற்குறி நாயம். ஃபஸ்ட்டு வந்து யாரை எப்படி பேசணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு பேசு, புரிஞ்சு பேசு. சரியா? செருப்படி வாங்கிட்டு இருக்காது. நான் பெரிய மயிலாடி, நீ பெரிய புடிங்க. நீ வந்து தளபதியை வந்து யாராவது தப்பாக பேசுனா வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரே கிழிச்சிருவோம், ஒரே புடிங்கி தள்ளிடுவோம் அப்படின்றாடா பரதேசி பண்ணாட நாயம். ஏண்டா அவ்வளோ பெரிய புடிங்க நீ? ஏண்டா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் தலைவன்கிட்ட கூப்பிட்டு கேளு. என்ன உன் தலைவன் வந்து இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படம் வரைக்கும் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு சிஎம்மா இருக்காரு அப்படின்னா விதை போடுறது எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவருடைய மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். நீ இதுவுமே உனக்குலாம் தெரியுமா தெரியாதா? ஏன்னா உங்களெல்லாம் வந்து சில பேர்லாம் வந்து நடிச்சு தாண்டா ஓடுவாங்க, அவங்க விருது வாங்குவாங்க. என் தலைவன் கேப்டன் விஜயகாந்த் நல்லது பண்ணியே தர்மம் பண்ணியே விருது வாங்கின வர்றா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுட்டு ஒருத்தவங்களை பற்றி பேச. நீ வந்து கண்டதெல்லாம் பேசிட்டு போயிடுவா. அதை கடந்து போகிறதுக்கு திமுகக்காரன் வந்து உன்ன மாதிரி தற்குறி நாய் கிடையாது. புரியுதா? உங்கள் கட்சியில நிறைய பேர் நல்லவங்களா இருக்காங்க. பட் ஒன்ன மாதிரி சில கலைகள் தாண்டா உங்கள் கட்சி பேரெல்லாம் கெடுக்கிறது. இதுக்கு தானே உங்களை மாதிரி சில பேர் லூஸ்டாக கூட தானே உங்களா தற்குறின்னு சொல்கிறது. தற்குறி நாய்ங்களா? செருப்படி வாங்கிடா. நேரில் கிடச்சா வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னா ஒழுக்கமாக பேசி பழகு, உரிமையில் பேசி பழகாத பொட்டியில தான் மயில தான் ஒருத்தவங்க ஆத்தாவே தங்கச்சி அக்கா தங்கச்சி கூட்டிலாம் ஒருத்தவங்க பொட்டி வாங்கினாங்க. நான் சமூக வலைதளம் சோஷியல் மீடியா பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தா உனக்குலாம் நீ எப்படி பதில் சொல்றியோ அதை தான் திரும்பி உனக்கு வரும். நான் உன் வீட்டில் உள்ளவங்களை கூட்டி விட்டா மாத்தாது பண்ணாங்க. என்னடா பொட்டியில தாங்க உமால சிறப்பு கட்டிட்டு தற்குறி நாயா. நீ எந்த கட்சியை சொன்னா என்ன தேமுதிக கட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா அதெல்லாம் உன்ன மாதிரி ஈத்திர பேர்களுக்கு தெரியாது. சிறப்பு கட்டிடுப்பான் தேவையான. ஆனால் உங்களை மாதிரி சில எச்சைங்க தான் திரு விஜய் அவர்களையும் தாவேகா கட்சியும் இழிவுபடுத்துறது. உங்களை மாதிரி திரு எச்ச பசங்க தான். ஓகேவா? ஏன்னா நீங்களாம் பேசுறது அவருக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஒருவேளை தெரிஞ்சு அப்படி கண்டுக்காம இருந்தால் அவரெல்லாம் மனுஷனே கிடையாது, நன்றி கட்ட ஜென்மம். ஏன்னா உங்களை பற்றி இழிவா பேசின எத்தனையோ தலைவர்கள்ட்ட போயிட்டு நீங்க ஜெயிச்சு முடிச்சவொன்னா சால்வு அனுபவிச்சு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் நினைப்பாங்க. அந்த தலைவர் வளர்த்து விட்ட என் தலைவரோட சமாதிக்கு போயிட்டு அவர் சாமி கும்பிடல. கேப்டன் கோயிலுக்கு போயிட்டு அவர் போய் பார்க்கல, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கல. எங்க திருமதி அந்நியர் அவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கல, பார்க்கல. இதான நன்றி கட்ட ஜென்மங்கடா நீங்களா? அதான் தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவளிங்கிற மாதிரி கொஞ்சமாவது நன்றி வேணும் தம்பிங்களா. கொஞ்சமாவது தற்குறி தம்பிங்களா நன்றி வேணும். வளர்த்து விட்ட தலைவனையே மறந்த தற்குறி நாய் நீங்களா? உங்க தலைவன்கிட்ட போய் கேளுங்க, யாரை எப்படி பேசணும், எதுக்கு பேசணும், ஏன் பேசணும் தெரிஞ்சு பேசணும். ஓகேவா? ஒருத்தன் பேசுனா நீங்க தப்பு பண்ணுவீங்க, என்ன தப்பு பண்ணுவீங்க. ஒருத்தன் எவ்வளவுமே கேள்வி கேட்க கூடாதா? கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சு பேசுங்க. எவ்வளவு வேணா நீங்க எதை சொல்லல, யார் வேணா நீங்க ஆட்சியில் வரலாம், யார் வேணா சிஎம் ஆகலாம். அது நீங்க சிஎம் ஆகும்போது நாங்க கருத்து சொல்லக்கூடாதா? சிஎம் ஆகிறதுக்கு தகுதியே இல்லாதவங்களாம் நீங்க சிஎம் ஆயிருக்காங்க. அப்ப எப்படி நீங்க பண்றதெல்லாம் நாங்க பார்த்துட்டு கடந்து கண்டு காணாத மாதிரி போகணுமா? உங்களை மாதிரி தற்குறிங்க கிடையாது, நாங்க தற்குறிங்க கிடையாது. புரியுதா? அதனால தேமுதிகவை எவனாவது ஒருமையில இழிவுபடுத்தினா செருப்பை கழட்டி அடிப்போம். சரியா? ஏன்னா உங்க கட்சியோட பேரை, உங்களோட கட்சியோட தலைவரை நீங்களே இழிவுபடுத்தாதீங்க. ஓகேவா? டே கஞ்சா குடிக்க நாய், அவனை உன் மூஞ்சியை பார்த்தாவே நல்லா ஒரு 4 செருப்பை விடாம ஒரு நான் ஸ்டாப்பா ஒரு 40 அப்பா பண்ண போல தோணுது. ஏன்னா அவ்வளோ வெறியாது. எந்த ஊருக்காரன் நாயின் தெரியல. நீ பார்த்தா கஞ்சா குடிக்க தலைவர் மாதிரி இருக்க. நீலாம் பேசிட்டு இருக்க நீரை பத்தி ஒருமையில. சரி, விஜய்மணியை வந்து ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் நம்ம தளபதிக்கு எதிராக யார் பண்ணாலும் வந்து சம்பவம் பண்ணியெல்லாம் வச்சு செஞ்செல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தளபதி ஃபேன்ஸ் நினைச்சா 1 lakh ஃபாலோவர்ஸ் அப்படின்றது ஒரு நாள் வரும்னு சவால் வேற விட்டுருங்க. அதனால ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. தேங்க்யூ. உமாலா நான் கிடைச்சிடாதாங்க ஒத்தா. நீ பெரிய புடிங்க. நீ ஃபேஸ்புக்கில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விஜய் பேரை சொன்னா 1 லட்சம் பேர் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா உன்ன மாதிரி உங்க கட்சியில் இருக்க எல்லாருமே தற்குறியா? உன்ன மாதிரி ஒருத்தனை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணா அவனை மாதிரி ஒரு இன்னும் அக்மார்க் தற்குறி எவனுமே கிடையாது. புரியுதா? சில பேர் ரசிகர்களா இருக்காங்க, ரைட்டு.
விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஓகே ரைட். டிஎம்கே ஏடிஎம்கே இது சரியில்லை, ஆட்சிகள் சரியில்லை, ஒரு மாற்று கட்சி வருமோ அப்படின்னு உங்களுக்கு போட்டிருக்காங்க. ரைட். ஆனால் உன்ன மாதிரி ஆளுங்கலாம் தற்குறி நாயா உன்னை வந்து இதில் வேற நீ மற்ற கட்சியை பற்றி தப்பாக பேசி இழிவாக பேசினா உன்னை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டா. பிச்சைக்காரன் நாயா, செருப்பு கழட்டிருக்கோங்க அம்மால வார்த்தா.